ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நம்ம வீட்டில் இட்லி பண்ணியிருக்கிறோம். சூப்பராக சூடான இட்லி எடுத்தாச்சு. இட்லிக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கத்தரிக்காயில் ஒரு கடையல் பண்ணியிருக்கிறோம். கத்தரிக்காய் கடையல் குக்கரில் வைக்கணும்னு இல்லை, நான் வந்து கத்திரிக்காய் வேக வச்சதுனால அப்படி இருக்குது. அழகாக ஒரு கத்தரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் வேக வச்சுட்டு அதை லேசாக மிக்சியில் அடிச்சிருக்கிறேன். இது அப்படியே நம்ம கடையெல்லாம் கீரமத்து வச்சு கூட கடைவாங்க. கடைஞ்சி அதில் நம்ம வந்து பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கடுகு, உளுந்து பருப்பு, வெங்காயம் தாளித்து போட்டோன்னா இந்த கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிரும். இது நம்ம இன்றைக்கி எப்படி சாப்பிட்லாம் பார்ப்போம். இன்றைக்கி கத்திரிக்காய் கிச்சடி ஊற்றி நம்ம வந்து இட்லி சாப்பிட போகிறோம். கத்திரிக்காய் கடையல் சொல்லுவீங்க. எங்கள் ஊர் பக்கம் வந்து நாங்கள் இதை கத்திரிக்காய் கிச்சடின்னு தான் சொல்லுவோம். கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் அவிச்சு கடைஞ்சி அதில் தாளிசம் போட்டு கொதிக்க விட்டு இறக்கணுன்னா இது ரெடி ஆயிரும். இதுக்கு பருப்பு தேங்காய் எதுவுமே தேவையில்லை. இது ஒரு நாள் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த டிஷ்ஷு தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன். இது காலை சாப்பாட்டுக்கு. மதியத்துக்கு இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது வந்து மாங்காய் பச்சடி. காலையில் கொஞ்சம் வெயிலுக்கு முந்தி கிச்சனில் வேலை இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுக்கிடுவோன்னு பார்த்தேன். நேற்று உள்ள சாம்பார் இருக்குது, அதனால் நம்ம இன்றைக்கி ரைஸ் மட்டும் வச்சா போதும். மாங்காய் பச்சடி இப்போவே வச்சாச்சு. இது 4 நாள் கூட வெளியில் வச்சே இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி கெட்டு போகாது நிச்சயமாக. அதனால் இதை வச்சுருக்கிறேன் நான். நமக்கு இது ஒரு 2 நாள் எடுத்துக்கிடுவோமா, அவ்வளோதான். யாருக்காவது ஷேர் பண்ணி சாப்பிடணும், கொஞ்சம் கொடுத்து பார்த்தோன்னா அவங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதே இது மற்றவங்கக்கிட்டேருந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. நான் வச்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. யாரும் எதுவும் கொடுத்தாலும் நமக்கு அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. நம்ம செஞ்சது தான் நமக்கு நல்லா இருக்குது. இட்லியே பாருங்கள், கடையில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கும்முன்னு இட்லி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அவிச்ச மாதிரியா, நம்ம வீட்டில் நம்ம பண்ண மாதிரியா, இப்படி அழகாக நல்ல ஒரு சாஃப்டான இட்லி. நம்மளும் ரேஷன் அரிசி கலந்து தான் போடுறோம். எவ்வளோ அழகாக இட்லி இருக்குது பாருங்கள். இப்படி கடையில் எங்கே கொடுக்குறாங்க நமக்கு? அதனால தான் நம்ம வீட்டில் செஞ்சால் தான் நமக்கு சாப்பிட்ட டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் பச்சடி நம்ம கடுகு தாளிச்சிட்டு அதில் கருவேப்பிலை போட்டிருக்கிறோம். அதுக்கு மேலே வெறுமனை அப்படியே மாங்காயை போட்டுற வேண்டியதுதான். எல்லாருமே கொஞ்சம் அந்த எண்ணெய் ஊற்றி நம்ம என்ன வதக்குறோமோ, எது உருளைக்கிழங்கு ஃப்ரையாக இருந்தாலும் சரி, பாவக்காயாக இருந்தாலும் சரி, என்ன போடுறோமோ அந்த எண்ணெயிலேயே நம்ம லேசாக சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதில் வேறு என்னென்ன சேர்க்குறோமோ அந்த மாதிரியான பொடி ஐட்டங்கள் எல்லாம் போட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாங்காய் நம்ம வந்து இன்றைக்கி மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் மட்டும்தான் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே அந்த மாங்காய் போடும் போது கலரும் சூப்பராக எடுத்து கொடுக்கும். அந்த பொடியில் உள்ள ரா ஸ்மெல்லு போய் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் லேசாக மஞ்சள் தூள், உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக விட்டுட்டு லாஸ்ட்டில் இறக்கும் போது வெல்லம் போட்டு இறக்கியிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.